நம்ம நிகழ்ச்சியில பாட்டு பாட வர பசங்களாம் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 பாட்டு 3 பாட்டு கொடுத்து இதுலேருந்து நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. ஒரு பாப்பா 236 பாட்டை கொடுத்து இதில் நீங்கள் எதை வேணா பாட சொல்லுங்க ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம பார்த்தே ஆகணும் இல்லையா? கண்டிப்பா இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் போடுங்க அந்த பிளேலிஸ்ட்டை. எனக்கு இவ்வளவு தெரியுமே. வர்ஷூஸ் பிளேலிஸ்ட் ரவுடி பேபின்னு இவங்களே உங்களை கூட்டுக்கிறாங்க. ஓ மை காட். அதாவது 240 250 பாட்டை கொடுத்துட்டு நம்மகிட்ட சேலஞ்ச் பண்றாங்கம்மா அவங்க. நீங்க எந்த பாட்டு வேணா சொல்லுங்க நான் எம் ரெடி வந்து நான் பாடுறதுக்கு ரெடின்ட்டு. அந்த பாப்பாவுக்கு வந்து பார்த்தனா நான் முடிவு பண்ணிட்டேன் நல்ல ஒரு சூப்பரான நம்பரு கூட்டினா 8 வரணும். 233வது பாட்டை பாட சொல்லிருப்பா. ஓகே அவங்கள கம் கியர்னு சொல்லுங்க. இவ்வளோ டிமாண்ட்ஸோட ஒரு கண்டஸ்டன்டா யார் அவங்க? ரவுடி பேபி கம் கியர்மா. எக்ஸ்கியூஸ் மீ ரவுடி பேபி மேம், எப்படி மே ஐ கம் இன் ஆர் ஆர் யூ கமிங் அவுட்? ஹலோ. கொடுத்த பிளேலிஸ்ட்டுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லாத மாம்பழத்துல இருந்து கடைசியா வர வண்டு மாதிரி இருக்கிற. ஏய் நீ அவ தானே ஓடி வந்து கட்டி பிடிச்சி அவ தானே? ஆமா. இங்க என்ன பண்ற? யாரையோ கலாய்க்கணும்னு பிளான் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். யார் அது? மைக்குக்கு Dress போட்ட மாதிரி இருக்கீங்க. எதுக்கு Dress பண்ணது? என்ன சொன்ன? மைக்குக்கு Dress போட்ட மாதிரி இருக்கீங்க. மைக்குக்கு Dress போட்ட மாதிரி இருக்குதா? அப்ப அக்காவை பார்த்தா நான் ஸ்பீக்கருக்கு Dress போட்ட மாதிரி இருக்குதா? அவ என்ன அப்படிலாம் சொல்ல மாட்டா. இல்ல வந்து நல்லா தான் இருக்காங்க. நீங்க தான் மைக்குக்கு என்னமோ Dress போட்ட மாதிரி இருக்கீங்க. வர்ஷு the contestant of Super Singer Junior 10க்காக கை தட்டுங்க சார். வேற லெவல். வா வாட் a contestant. Congratulations டைட்டில் வின்னர் வாழ்த்துக்கள். இருக்கிறதுல கஷ்டமான சாங்கா ஒன்னு செலக்ட் பண்ணிருக்கேன். அவளை எப்படி உனக்கு சவர் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே வர்ஷு the rowdy baby அவங்களுக்கு அவங்களோட பிளேலிஸ்ட்ல இருந்து 233வது பாடலை பாட போறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். வர்ஷு